நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 7. உஜ்ஜயினி நகரின் தெற்குப்புற கோட்டைக்கு வெளியே முதல் அன்னசாலை அமைந்திருந்தது. தாழ்வான பழைய கோட்டையில் இருந்து கிளம்பி தெற்கே விரிந்திருக்கும் தண்டகாரண்யம் நோக்கி செல்லும் பெருஞ்சாலை இரவு காற்றால் தடங்கள் அழிக்கப்பட்டு அன்று புதிதென பிறந்திருந்தது. இருமருங்கும் அரண் அமைத்திருந்த பெருமரங்கள் காலை காற்றில் இருளுக்குள் சலசலத்தன. அன்னசாலைக்குள் எரிந்த விளக்கொளி அதன் அழிச்சாளரங்கள் வழியாக செந்நிற பட்டு விரிப்பு போல முற்றத்தில் நீள் சதுர வடிவில் விழுந்து கிடந்தது. அன்னசாலையின் சரிந்த மரப்பட்டை கூரையின் இடுக்குகள் வழியாக எழுந்த விளக்கொளியில் அடுமனை புகை அசைந்தது. அங்கு அமர்ந்து உண்பவர்களுக்கு புலரிக்கு பின்னரே உணவளிக்கப்பட்டது. முதற்காலையிலேயே கோட்டையிலிருந்து வெளியேறி செல்பவர்களுக்குரிய உலர் உணவு தான் அப்போது அளிக்கப்பட்டது. கோட்டையின் விளிம்பை ஒட்டி சென்று அகழியில் பொழிந்த இரு நீரோடைகளில் நீராடிய வணிகர்கள் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டபடி அன்னசாலை நோக்கி சென்று கூடினர். முகப்பிலிருந்த பெருமுற்றத்தில் கோட்டை மூடிய பின்னர் வந்து சேரும் வணிகர்களின் ஏவலரும் விலங்குகளும் தங்குவதற்கான அகன்ற வெளி இருந்தது. அங்கே நூற்றுக்கணக்கான வண்டிகளும் குதிரைகளும் அத்திரிகளும் காளைகளும் அவிழ்க்கப்பட்டு வண்டி சக்கரங்களிலும் தறிகளிலும் கட்டப்பட்டிருந்தன. காலை சந்தடியில் விழித்து கொண்டு எழுந்த விலங்குகள் வால் சுழற்றி சாணியிட்டு நீர் பெய்த பின் இரவில் மென்று மிச்சமிருந்த வைக்கோலை கடிக்கத் தொடங்கின. கழுத்து மணி ஓசைகள் களமெங்கும் ஒலித்தன. பழைய மர உரிகளால் உடலை முற்றிலும் மூடி மூட்டைகள் போல ஒடுங்கி துயின்று கொண்டிருந்த பணியாட்கள் அவ்வொலிக்கு மேலும் உடலை குறுக்கி கொண்டார்கள். முற்றத்தின் இரு பக்கங்களிலும் நண்டு கொடுக்கு போல நீண்ட கொட்டகை நிறையில் வரிசையாக இடப்பட்ட நார்கட்டில்களில் தலை அருகே பணப்பொதிகளுடன் அயல் வணிகர்கள் துயின்று கொண்டிருந்தனர். அவர்களின் உடைமைகளை காக்கும் காவலர் கைகளில் உருவிய வாள்களுடன் தலைமாட்டில் உறங்காமல் அமர்ந்திருந்தனர். காலையில் கிளம்பி செல்லும் வணிகர்கள் சிலர் கோட்டைக்குள் இருந்து திட்டி வாயிலினூடாக தங்கள் பொதிகளுடன் வெளிவந்து கொண்டிருந்தனர். அன்னசாலையின் மைய பெருங்கூடத்தில் பல வண்ண உடையணிந்த வணிகர்கள் ஈரக்குழலின் நீர் ஆடைகளில் சொட்ட இளங்குளிருக்கு உடல் குறுக்கி நடுங்கியபடி நின்றிருந்தார்கள். கண் தெளிய தொடங்காத காலையில் வெண் குதிரைகளும் வெளிர்நில ஆடைகளும் மட்டுமே துலக்கமாக தெரிந்தன. உலோகப் பரப்புகள் மட்டும் விண்ணிலிருந்து ஒளியை அள்ளி தேக்கியிருந்தன. உணவின் மனம் எங்கும் நிறைந்திருந்தது. ஊடாக வடகிழக்கு மூலையில் அமர்ந்திருந்த உருளை பிள்ளையாருக்கு முன்காலையில் நடந்து முடிந்திருந்த வேள்வி கொடையின் எரி நெய் மனமும் எண்ணெய் காரலும் கலந்து வீசியது. பருப்புடன் சேர்த்து வறுத்து பொடித்து நெய்யுடன் உருட்டிய கோதுமை உருளைகளும் வேக வைத்து உலர வைக்கப்பட்ட கிழங்குகளும் வெல்லத்துடன் பொடித்து உருட்டப்பட்ட கொள்ளும் அவலும் வணிகர்களுக்கு வழங்கப்பட்டன. அவற்றை கறி இலைகளில் நன்றாக சுற்றி கட்டி மேலே பாளை பொதியால் மூடி நீர் புகாத பொதிகளாக அளித்தனர். பெற்றுக்கொண்ட வணிகர்கள் அங்கிருந்த வெண்கல குடங்களில் தங்கள் நாணயங்களை போட்டுவிட்டு வெளியே சென்றார்கள். இசைச்சூதரும் வழிபோக்கரும் தனி நிறையில் நின்றிருந்தனர். அவர்களுக்குரிய உணவில் உலரச் செய்யப்பட்ட ஊனும் மீனும் வறுத்து இடித்து சேர்க்கப்பட்டிருந்தது. அவற்றை நீரும் காற்றும் புகா வண்ணம் கட்டி அளித்தனர். பொதிசூத்திரர்களுக்கு பிரிதொரு இடத்தில் அதே உணவு அளிக்கப்பட்டது. அவர்கள் கோருமளவுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நெறி இருந்தது. அடுத்த அன்னசாலையை கணக்கிட்டு அவர்கள் உணவு பெற்று கொண்டார்கள். அந்தணருக்கும் முனிவர்களுக்கும் உரிய நிறைகளில் அவ்வேளையில் அயல் பயணம் செல்லும் அந்தணர் ஓரிருவரே நின்றிருந்தனர். முனிவர்கள் என எவரும் இல்லை. அவர்களுக்கு நெறி நின்று அந்தணர் சமைக்கும் எளிய நோன்புணவு அளிக்கப்பட்டது. வெல்லமோ உப்போ சேர்த்து வறுத்து உருட்டப்பட்ட கோதுமையும் அரிசியும் நெல்லிக்காயும் உப்பும் கலந்த பொடி. அவற்றை வாங்கி அளிப்பவனையும் அரசனையும் வாழ்த்தி அவர்கள் முற்றத்தை அடைந்தனர். நகர் நோக்கி திரும்பி அந்த மக்களை மும்முறை வாழ்த்துவிட்டு தங்கள் வழி தேர்ந்தனர். கையில் வாங்கிய 4 பொதிகளையும் கொடி பின்னி அமைத்த தொங்கு கூடைக்குள் போட்டு தோளில் இட்ட பின் பைலன் திரும்பி நகரை நோக்கினான். அந்நகருக்குள் நுழைந்தோமா என்றே அவனுக்கு ஐயமாக இருந்தது. 12 நாட்களுக்கு முன்னர் தான் அவன் வடக்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தான். அந்நகரின் வேத நிலைகள் 4 தங்கியிருந்தான். 3 வேள்விகளில் கலந்து கொண்டான். 4 வேத சொல்லவைகளில் அமர்ந்தான். 12 நாளும் சொற்களங்களில் ஈடுபட்டிருந்தான். ஆனால் அங்குள்ள எந்த பொருளையும் மனிதரையும் தொடாமல் விலகி வெளி செல்வதாக தோன்றியது. அருள் பொருள் புகழ் 3ம் திகழ்க என்றும் நூலோர் நாவில் விளைக.
நீடு செல் கொடி வழிகள் நினைப்பில் பொலிக. ஆம், அவ்வாறே ஆகுக என அவன் அந்நகரை வாழ்த்தினான். பின்னர் திரும்பி தெற்கு நோக்கிய சாலையில் நடக்கத் தொடங்கினான். சாலை எங்கும் வணிகர்களின் தலைப்பாகைகளின் வண்ணங்களும் வண்டி சகடங்களின் இரும்பு பட்டைகளும் உலோக குமிழ்களும் ஒளி கொண்டு அசைந்தன. மணியோசைகளும் ஆழியரவங்களும் குளம்படிகளும் காலடிகளும் அச்சு உரசல்களும் அணி குலுக்கங்களும் ஆடை சரசரப்பும் கலந்து சாலை இருளை நிறைத்து பெருகி சென்று கொண்டிருந்தன. இரவில் அவன் நன்கு துயின்றிருக்கவில்லை. எனவே தலை சுழன்று மெல்லிய குமட்டல் இருந்தது. கால்களும் உறுதியுடன் மண்ணில் படியவில்லை. அந்நகரிலிருந்து கிளம்பும் முடிவையே பின்னிரவில்தான் எடுத்தான். அம்முடிவை நோக்கி அவன் வந்து கொண்டிருப்பதை அவன் அறியவில்லை. எண்ணி உழன்று சலித்து மீண்டும் எழும் எண்ணத் துளி கண்டு அதை சென்று தொட்டு அது வளர்ந்து நீண்டு உலகை வளைக்க துழாவி ஓய்ந்து சுருள்கையில் மீண்டும் சலித்து புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்த ஒரு கணம் ஏன் இன்னமும் இங்கிருக்கிறேன் என்ற எண்ணம் எழுந்தது. ஆம், அங்கு ஏன் இருக்க வேண்டும்? அங்கு என்ன எஞ்சி இருக்கிறது? ஒழிந்த களம், அல்லது பறவைகள் எழுந்து சென்ற மரம், மிச்சில்கள், எச்சங்கள், வெறும் வாசனைகள். அவன் அக்கணமே எழுந்து தன் ஆடை பொதியை எடுத்துக்கொண்டு நுனி காலில் நடந்து குடிலின் கதவு படலை திறந்து வெளியே தேங்கி இருந்த இருட்டுக்குள் இறங்கி அதன் குளிரை உடலெங்கும் ஏற்று நடக்கலானான். எங்கு செல்வதென்று அவன் எண்ணி இருக்கவில்லை. அவன் வந்தது வடக்கிலிருந்தே என்பதனால் செல்வது தெற்காகவே இருக்க முடியும் என கால்கள் முடிவெடுத்தன. வேத சொல்லவையில் அவன் ஆசிரியராக பீடத்தில் அமர்ந்திருந்த பெரு வைதிகரான பார்கவரிடம் கேட்டான். வேதங்கள் விளைவை நிறைவு செய்கின்றன என்கிறீர்கள் ஆசிரியரே, விளைவை அறிய அவை உதவுகின்றனவா என்று அவர் அவனை புருவம் சுளிக்க கூர்ந்து நோக்கி, நீ கேட்பது என்னவென்று உணர்கிறாயா என்றார். விடாய்க்கு நீரே நிறைவளிக்கும், விளைவுக்கு விளைபொருளே விடையாகும், தத்துவம் அல்ல. அவருடைய மாணவர்கள் சிலர் சிரித்தனர். வடக்கே கிருஹ்யபாதம் என்னும் ஓர் ஊரில் வைகோர் போர்களும் கூரைகளும் விளைநிலங்களும் தீப்பற்றி எரிந்து கொண்டே இருந்தன. ஆசிரியரே, அங்குள்ளவர்கள் நீரும் மண்ணும் விட்டு அதை அணைத்தனர். அதை அணைப்பதற்கென ஓர் இளைஞர் படையையே உருவாக்கினர். அங்கு சண்டகர் என்னும் முனிவர் சென்றார். மூடர்களை, எதனால் நெருப்பெழுகிறது என்று உணராமல் அதை எத்தனை காலம்தான் அணைத்து கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டார். மறுமுறை எரிகோள் நிகழ்கையில் அது எப்படி எங்கிருந்து வருகிறது என நோக்கும்படி ஆணையிட்டார். அதன்பின் அவர்கள் கண்டடைந்தனர், அவ்வூரின் அருகே காட்டின் விளிம்பில் இருக்கும் கரும்பாறை ஒன்றன் குழியில் அனல் ஊறி அது கொதித்து கொண்டிருந்தது. அதன் மேல் விழும் சருகுகள் அனலாயின. அவை பறந்து விழுந்து ஊர் எரிந்தது. அந்த அனல் குழிக்கு சுற்றும் பாறைகளால் வேலியமைத்து காத்தனர். அனலிடர் இல்லாமலாயிற்று என்று பைலன் சொன்னான். விளைவின் ஊற்றை அறியாமல் விளைவை வெல்ல முடியாது. ஏன் வெல்ல வேண்டும் என்று பார்க்கவர் கேட்டார். பசியும் விடாயும் காமமும் போல விளைவும் மானுடனின் முதல் இயல்பு. அவனை ஆக்கிய விசைகள் அதில் தொழிற்படுகின்றன. அதை அடைவதே இன்பம். இன்பம் மானுடருக்கு தெய்வங்களின் கொடை. அவ்வின்பமே மானுட வாழ்க்கையின் பொருள். விளைவு நிறைவேறும் என்று உறுதி இருக்கும் என்றால் மட்டுமே நீங்கள் சொல்வது மெய். விளைவுகள் அனலென தொட்டவற்றையெல்லாம் உண்டு பெருகுபவை. மாமன்னர்களுக்கு கூட அவற்றில் சிறு துளியேனும் நிறைவுறுவதில்லை. நிறைவுறாத விளைவே துயரம். அத்துயரத்தால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளனர் மானுடர். எங்கும் நான் காண்பது அத்துயர் நின்று ததும்பும் முகங்களை மட்டுமே. அத்துயரை வெல்லாமல் மானுடனுக்கு மீட்பில்லை என்றான் பைலன். பார்க்கவர், வேத வேள்வி அனைத்து விளைவுகளையும் நிறைவு செய்யும் என்கின்றன முன்னோர் சொற்கள் என்றார். பைலன், விளைவுகளை நிறைவு செய்ய எவற்றாலும் இயலாது ஆசிரியரே. அவை 3 தெய்வங்களுக்கும் மேலே எழுந்து நிற்கும் ஆணவத்தை பீடமாக கொண்டவை என்றான். இது வேத மறுப்பு. இவ்வேத நிலையில் இத்தகைய சொல்லெழ இடமில்லை என்று பார்க்கவர் சினத்துடன் சொன்னார். பைலன், அறிந்து கடக்காமல் துயரை வெல்ல முடியாது ஆசிரியரே. மானுடம் துயர் சுமந்து கூன் கொண்டிருக்கிறது. அதற்கு மீட்பென வருவது மெய்யறிவாகவே இருக்க முடியும். அனல் மேல் நெய் பெய்து அணைக்கவே இயலாது என்றான். உன் வயதென்ன என்றார் பார்க்கவர். 9 என்றான். ரிக்வேதத்தை முழுதறிந்த மா வைதிகரான வசு என் தந்தை. அவரிடம் நான் வேதங்களை கற்றேன். பார்க்கவர் இகழ்ச்சியுடன்,
ஆனால் வாழ்க்கையை கற்று தேர்ந்தது போல பேசுகிறாய் என்றார். ஆம், வாழ்க்கையையும் கற்றேன். வாழ்க்கையின் அடர் சுருக்கமே காவியங்கள். நான் 2 ஆண்டு காலம் காவியங்களில் ஆழ்ந்திருந்தேன் என்றான் பார்க்கவர். அக்காவியங்களின் மையப்பொருள் வேதமே என்றறியாமல் நீ கற்றதுதான் என்ன என்றார். பைலன் சலிப்புடன் தலையை அசைத்து, நான் வேதத்தை மறுக்கவில்லை, வேதத்தால் பயன் கொள்வதெப்படி என்றே வினவுகிறேன். வழிபட்டு இறை எழுப்பி அருள் கொள்ள வேண்டிய தெய்வ சிலைகளை நீங்கள் வயல் கொல்லையில் காவல் பாவைகளாக நிறுத்தி கொள்கிறீர்களோ என்று ஐயம் கொள்கிறேன். சொல் மீறிவிட்டதை அக்கணமே அவன் உணர்ந்தான். பார்க்கவரின் விழிகள் சுருங்கின. நீ இங்கிருந்து செல்லலாம் என்று அவர் இறுகிய குரலில் சொன்னார். 1000 தலைமுறைகளாக வேதம் நாவிலிருந்து நாவுக்கென பற்றி படர்ந்து எரிந்து ஒளியாகி இங்கு நம் வரை வந்து சேர்ந்துள்ளது. மருந்தை அருந்துபவன் அதை முற்றறிந்து விட்டு உட்கொள்வதில்லை. மருந்து உள்ளே என்ன செய்கிறது என்பதை மருத்துவனும் சொல்லிவிட முடியாது. வேதமே சொல்லில் எழுந்த மருந்து, பிறவி பெருந்துயர் அழிக்கும் அமுது. அதை பேணுவதும் கொள்வதுமே நம் கடன். ஆராய்வதற்கு நாம் வேதம் வந்தமைந்த முனிவர்கள் அல்ல, இனிய மானுடர். அதே சலிப்புடன் பைலன் அமர்ந்து கொண்டான். இன்று ஓர் அலையென எழுந்துள்ளது இவ்வாணவம். வேத பொருள் கொள்ள தங்கள் சிறுமதியை, பொன் வாழ்வை, கீழ் விளைவை மட்டுமே அளவீடாக கொள்கிறார்கள். சொல் விளக்கம் அளிக்கிறார்கள், பொருள் நீட்டி செல்கிறார்கள். அவர்கள் அடைவது வேதத்தை அல்ல, வேதமென மாயை காட்டி வரும் தங்கள் ஆணவத்தை மட்டுமே. நீராடும் ஆற்றுக்கு உடலை அளிப்பவனே விண்ணெழிந்து மலை தழுவி மண் விரிந்து பெருகும் ஆற்றை அறிகிறான். தன் சிறு கொப்பரையில் அதை அள்ளி வருபவன் கையில் இருப்பது ஆறல்ல, அவன் சிறுமை மட்டுமே. அதை அவன் ஆறென காட்டத் தொடங்குகையில் வேத மறுப்பினும் பெரும் பழி சூழ்கிறது அவனை. அவன் பெருமூச்சுடன் உடல் தளர்த்தி கொண்டான். கண்களை மூடி அவர் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தான். அளந்தமைந்த ஒலியே வேதம். அது கவனில் அமைந்த கல். அதன் இழு விசையில், எடையில், வளைவில் முன்னரே அமைந்து விட்டது இலக்கு. அதை அடைவதற்குரிய பயிற்சியே வேள்வி என கொள்க. அவை முடிந்ததும் அவன் பெருமூச்சுடன் எழுந்து தனியாக நடந்தான். அவனை சூழ்ந்து வந்த வேதமானவர்கள் சிறு சொற்களில் எள்ளலும் வெளிவரலுமாக பேசிக்கொண்டனர். அவன் இருளில் படுத்துக்கொண்டு தன்னை பற்றியே எண்ணிக்கொண்டான். ஆணவமே தானா? ஆனால் இப்புவியை, இவ்வாணை, இவ்வூழை அறிவேன் என எழும் ஆணவமில்லாது அறிவென்பது ஏது? அவ்வாணவத்தை தெய்வங்கள் விரும்பாதா என்ன? கொள்ளவும் வெல்லவும் அல்ல, அறிந்து அழித்து செல்ல எழும் விசை அல்லவா அது? அதை எழுந்த பின் நான் என்னவாக ஆவேன்? இந்த வேதமானவர்களைப் போல தர்பை ஏந்தி காணிக்கை கோரியாலையும் எளிய உயிராக. அதைவிட தூயதல்லவா இந்த ஆணவம்? காலையில் கருக்கிருட்டில் இறங்கிய போது அறியாமணம் கேட்டு அன்னையிடமிருந்து கிளம்பும் நாய்க்குட்டி என தன்னை உணர்ந்தான். குளிரில் இருண்டு கிடந்த நகர்ச்சாலைகளில் கொழுப்பெரியும் பெருவிளக்குகளின் ஒளி சிந்தி கிடந்த வட்டங்களில் எரிந்தெழுந்தும் இருளில் அணைந்தமைந்தும் நடந்து கொண்டிருந்தான். கெட்டிவாயில் வழியாக வெளியே சென்ற போது மீண்டும் ஒரு கூடு. உதிர்ப்பவை என்னில் எஞ்சாமல் ஆகுக, வருபவற்றுக்கு நான் திறந்திருப்பேனாக என்று சொல்லிக் கொண்டான். பின்னுச்சி பொழுதில் வெயிலாரத் தொடங்குவது வரை பைலன் நடந்து கொண்டிருந்தான். வழியில் ஒரு சிற்றோடை கரையை அடைந்ததும் அமர்ந்து தன் கூடையை இறக்கி பொதியை பிரித்து உணவுருளைகள் ஒன்றை எடுத்து விரியிலை ஒன்றில் வைத்து ஓடை நீரை அதில் ஊற்றி ஊற வைத்தான். அது நீரை வாங்கி பெருக்கத் தொடங்கி பின் விண்டு விழுந்ததும் இலை தொன்னையில் குடிக்க நீர் மொண்டு அருகே வைத்த பின் உண்ணலானான். தனிமையில் தலைக்கு மேல் எழுந்த பறவை குரல்களை கேட்டுக்கொண்டே அவ்வாறு உண்ணும்போது உள நிறை ஒன்றை உணர்ந்தான். குருநிலைகளில், வேதசாலைகளில் எப்போதும் இருக்கும் அமைதியின்மையை அக்காட்டில் உணர முடியவில்லை. பறவை குரல்களும் பசுமையும் சூழ அமர்ந்திருக்கையில் தன்னிடமிருந்து சிறகடித்தெழுந்து வானில் அலையும் அனைத்தும் மீள வந்து கூடணைந்து அமைந்து கொள்வதாக தோன்றியது. நகரங்கள் அல்ல, காடே தன்னிடம் என்னும் எண்ணம் எழுந்தது. அவன் கை கழுவச் செல்கையில் எதிர்ப்புறம் நீருழைக்கின் மேல் பகுதியில் சூதன் ஒருவன் புதர்களுக்குள் இருந்து எழுந்து வந்து கை கழுவும் பொருட்டு குனிந்தான். அவனை கண்டதும் நிமிர்ந்து நின்று, நீங்கள் கை கழுவிக் கொள்ளுங்கள் உத்தமரே, நான் ஊன் தின்ற கையின் என்றான். அவனை வெறுமனே நோக்கிவிட்டு பைலன் கை கழுவ குனிந்த போது, ஆனால் எனக்கு பின்னால் விழிக்கு தெரியாத பல 100 சூதர்கள்
அட்ட உன் படிந்த கைகளை கழுவுகிறார்கள். அதற்கும் ஒப்பால் பல 100 வேடர்கள் பச்சையுன் படிந்த கைகளை கழுவி கொண்டிருக்கிறார்கள் என்றான். பைலன் திகைப்புடன் எழுந்து கொண்டான். வெடித்து சிரித்தபடி சூதன், அறிவிலா பெருக்கு, தேர்வில்லாதது, அளிப்பவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒன்றுக்கு தூய்மை என ஏதுள்ளது? அவன் கண்களை நோக்கி ஒரு கணம் நின்ற பின் பைலன் குனிந்து தன் கைகளை கழுவத் தொடங்கினான். அவனும் கைகளை கழுவியபடி, அந்தனருக்குரிய வேத மெய்மையை தேடி கிளம்பியவர் நீங்கள் என எண்ணுகிறேன் உத்தமரே என்றான். எரிந்தெழுந்த சினத்துடன் பைலன் அவனை ஏறிட்டு நோக்கினான். தாங்கள் மெய்யுசாவிய அந்த சொல் அவைக்கு வெளியே நான் அமர்ந்திருந்தேன் என்றான் சூதன். என் பெயர் சண்டன். பைலன், அங்கு ஏன் வந்தீர் என்றான். வேத நிலைக்கு ஏன் வருவார்கள் சூதர்கள்? உணவுக்காகத்தான் என்ற பின், இங்கே தங்களை பார்ப்பேன் என எண்ணவில்லை. ஆனால் பார்த்த பின் தாங்கள் கிளம்பியது இயல்பே என்று தோன்றியது என்றான். ஏன் என்று பைலன் கேட்டான். அவனுடைய இயல்பான புன்னகை அவன் தயக்கத்தை அகற்றியது. தலைமை வைதிகர் தங்களை கிளம்பும்படிதானே ஆணையிட்டார் என்றான் சண்டன். பைலன் சிரித்து விட்டான். கைகளை உதறியபடி, அவர் எளிய வேதியர் என்றான். வேதியர்களே எளியவர்கள் அல்லவா என்றான் சண்டன். ஏன் என்றான் பைலன் புன்னகையுடன். செயல்கள் அனைத்துக்கும் இங்கேயே நிகரான விலை உண்டு என நம்புபவர்கள் எளியவர்கள் அன்று எவர்? செயலுக்கு எதிர்விளைவு இல்லையா என்ன என்றான் பைலன். உண்டு, ஆனால் இங்கு என எவர் சொன்னது? பாதாளத்தில் விளை விழக்கூடாதா? தேவருலகில் எழலாகாதா? பணம் கொடுத்தால் தராசை தூக்கும் வணிகனா என்ன? அது கள்ளுண்ட குரங்கு அல்லவா என்று சண்டன் சொன்னான். நல்ல வேளையாக நீங்கள் தப்பினீர்கள். நீங்கள் செல்வதற்கு ஏராளமான இடங்கள் உள்ளன. எங்கு என்றான் பைலன். எங்கும். செல்ல வேண்டும் என முடிவெடுப்பதே தேவை. செல்ல வேண்டிய இடங்கள் முடிவற்றவை. அவன் தன் மறுவரி மூட்டையை தோளில் மாட்டிக்கொண்டான். மறு தோளில் முழவை அணிந்தான். கைத்தடியை எடுத்துக்கொண்டு, நான் செல்லலாம் என எண்ணுகிறேன் என்றான். நானும் வருகிறேன். எனக்கு வழிநடை சொல் கேட்க வேண்டும் என தோன்றுகிறது. சூதர் பணியே வழிநடை மொழிவுதான் என்று சண்டன் சொன்னான். வழிகளில் மட்டுமே அவை பொருள்படுகின்றன போலும். இல்லங்களில் எங்களுக்கு சொல் வாய்ப்பே அளிக்கப்படுவதில்லை. பைலன் தன் பொதிக்கூடியை எடுத்து அணிந்து கொண்டு கிளம்பினான். வழிகளில் செல்பவர் 3. அந்தனர், சூதர், வணிகர். அந்தனர் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். சூதர் எங்கிருந்தோ வந்து கொண்டிருக்கிறார்கள். வணிகர் வழிகளிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் சண்டன். நீர் எங்கிருந்து வருகிறீர் என்று பைலன் கேட்டான். அவந்தியிலிருந்தே நான் உஜ்ஜயினியின் சாந்தீபனி குருநிலைக்குத்தான் வந்தேன். அங்கே வேத நிறைவு கொள்கையின் மேல் அமர்ந்து சௌரபியர் தன் மாணவர்களுடன் சொல்லாடி மகிழ்ந்திருக்கிறார். அவர் அவையில் அமர்ந்திருந்தேன். சாந்தீபனி குருநிலையில் முளைத்து இளைய யாதவன் சொல்லாக எழுந்த வேத நிறைவு மெய்மையின் சொல்லென எடுத்து வைத்து ஆராய்ந்தார். வேதங்களை அவர் செம்மறியாடுகள் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உணவூட்டி பேணி வளர்த்து ஆண்டுதோறும் மயிர் வெட்டி கம்பளியாக்கி போர்த்தி கொள்கிறார். வாசலுக்கு இப்பால் நின்று நான் உறக்க கூவி சொன்னேன், முனிவரே, நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை வேத நிறைவு என்றீர்கள். நான் அதை வேதத்தின் மயிர் என்றே சொல்வேன். அவர் என்னை, வெளியே போ இழிமகனே என்றார். நன்று, இதை நீங்கள் எனக்கு உணவிட்ட பின் சொல்வதே முறை என்றேன். நீ தத்துவங்களை களியாடும் தகுதி கொண்டவனா? மூடா, நான் களியாடவில்லை முனிவரே. மயிர்கள் செம்மறியின் உயிரிலிருந்து முளைப்பவை அல்லவா? தன்னை பெருக்கிக் கொள்ளவும் போர்த்தி கொள்ளவும் தானே அது மயிர் கொள்கிறது என்றேன். சொல்ல சொல்ல எனக்கு அந்த ஒப்புமையின் கூர்மை வியப்பளித்தது. நோக்குக, செம்மறியின் உயிரும் உள்ளமும் மயிரில்தான் வெளிப்படுகிறது. அது சினக்கையிலும் மகிழ்கையிலும் மயிர் நிறை சிலிர்க்கிறது. இளம் மாடுகளை அது தன் மயிரழகால் அல்லவா கவர்கிறது என்றேன். தன்னை அறியாமல் சற்றே செவி கொடுத்த சௌரபியர் எழுந்து, அவனை வெளியே துரத்துங்கள் என்று கூச்சலிட்டார். நானே என்னை வெளியே துரத்திக் கொள்கிறேன். அதற்கான ஊதியத்தையும் எனக்கே அளியுங்கள் என்றேன். அவர்கள் அளித்த உணவுக்கு பின்னர் தான் உங்கள் குருநிலைக்கு வந்தேன். இவர்கள் தூய அளவைவாதிகள். இவர்களுக்கு வேத நெறிவு பேசுபவர் மேல் வெறுப்பு. அவர்களை களியாடி சில செய்யுட்களை பாடி இவர்களிடம் பொருள் கொள்ளலாம் என்று எண்ணினேன்.
நீங்கள் சொல்லாடி எழுந்து சென்ற பின் பார்க்கவர் துயருடன் சென்று தன் குடிலில் அமர்ந்தபோது சென்று இந்த செம்மறியாட்டின் கதையை பாடினேன். சிரித்து விட்டார். இவர்களை என்ன சொன்னீர் என்று சிரித்தபடி பைலன் கேட்டான். இவர்கள் எனக்கு பரிசு அளித்த பின்னர் தான் வாழ்த்தினேன். ஏனென்றால் வாழ்த்துவது என் தொழில். வைதீகர்களே, அடுமனையில் எறிவதும் அனலே என்றுணர்வது மெய்மை. அடுமனையிலேயே அனலெறிய வேண்டும் என எண்ணுவது உலகியல் உண்மை. அனல் என்பது அடுமனையே என்பது நடைமுறை அறிவு. பிரம்மத்தில் இருந்து தெய்வங்கள் எழுவது போல மெய்மை உலகியல் உண்மை ஆகிறது. தெய்வங்களிலிருந்து வைதீகர் தோன்றுவது போல உலகியல் உண்மை நடைமுறை அறிவாக ஆகிறது. அது வாழ்க என்றேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பைலன் சிரிப்பை அடக்கியபடி கேட்டான். அவர்கள் அதற்கும் எனக்கு பரிசளித்தார்கள். நுண்மையான சொல்லறிவு கொண்டவர்கள். அதை பெற்றுக்கொண்டு நான் உடனே கிளம்பிவிட்டேன். பைலன் ஏன் என்றான். நான் சொன்னதை அங்கே மூங்கில் மேல் ஒரு கிளி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அது சற்று கழித்து நான் சொன்னதில் ஏதேனும் தீய உட்பொருளை கண்டடைந்து அவர்களுக்கு சொல்லிவிடக்கூடும். பைலன் சிரிக்க தொடங்கினான். அந்த கிளி அவர்களின் வேத நிலைக்கு வெளியேதான் பெரும்பாலும் அமர்ந்திருக்கிறது. அதற்கு அவர்கள் உணவளிக்கிறார்கள். அவர்கள் ஓதும் வேத சொல்லை கேட்டு அது திருப்பி சொல்கிறது. ஆனால் அதன் அலகுகளால் சொல்லப்படும் போது வேத சொற்கள் திரிந்து வசை சொற்களாக ஆகிவிடுகின்றன. முதலில் நான் அதை கேட்டு திகைத்தேன். அதன் பின்னர் தான் அவை வேத சொற்கள் என்று புரிந்து கொண்டேன். வெளியே வருவது எதுவாக இருந்தாலும் உள்ளே செல்வது வேதம் அல்லவா? பைலன் சிரித்து கொண்டே இருந்தான். முன்பொரு முறை நான் காட்டு மரத்தின் மேல் அமர்ந்து தூங்கிவிட்டேன். விழித்து கொண்டு சப்பு கொட்டியபடி எச்சில் துப்பினேன். கீழே அவ்வேளையில் 2 அந்தணர்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள் என யார் கண்டது? அவர்கள் தங்கள் மூட்டையை பிரித்து வைத்து பல நாள் பசியுடன் விரைந்து வேத சொல்லுரைத்து அள்ளி உண்பதற்காக கை எடுத்த வேளை. தீ சொல்லிட்டு விடுவார்கள் என்று திகில் கொண்டதும் நான் கிளி போல ஓசையிட்டு கொண்டு மேலே ஒடுங்கி கொண்டேன். மூத்த அந்தணன், தாழ்வில்லை, அது கிளியின் எச்சமே என்றான். இளையவன், இருந்தாலும் எச்சமல்லவா என்றான். மூத்தவன், அக்கிளி உண்ட உயர்வான கனிகளை எண்ணுக என்றான். இளையவனுக்கு உள நிறைவு. பைலன் சிரித்தபடி தலையை அசைத்து, நீர் அதை வேண்டுமென்றே கூட செய்திருப்பீர் என்றான். இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்களும் என்னை பார்க்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தூய்மை இழக்கும் அந்தணன் மெய்மை அடைகிறான் என்பது எவ்வளவு உண்மையோ அதை போன்ற உண்மை தூய்மை இழக்கும் உணவை துறந்தால் அதைவிட கீழான உணவே அடுத்த வேளைக்கு கிடைக்கும் என்பது என்றான் சண்டன். அவ்விருவரும் வேத நிறைவு கொள்கையை கற்றறிந்தவர்கள் என்று எனக்கு தோன்றியது. அவர்கள் அக்கிளி உண்ட கனியை விளைவித்த மரம் உண்ட சேற்றைத்தான் உண்டு கொண்டிருந்தார்கள். பைலன் ஒரு கணம் கழித்து வெடித்து சிரித்தபடி, எல்லை கடக்கிறீர் சூதரே, இதற்காகவே இளைய யாதவரின் படையாளியால் தலை கொய்ய தகுதியானவராகிறீர் என்றான். நான் சென்று பார்த்தனின் கால்களை பணிவேன். அவர் என்னை காப்பார் என்றான் சூதன். ஏன் என்று பைலன் கேட்டான். நஞ்சுக்கு நஞ்சே மருந்து என்கிறது சனக நூல் என்றான் சூதன். கிராதம் 7வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.